Hey Tribe Awesome, welcome to the LJ Show. நான் லாவண்யா ஜெயக்குமார், lavanyajaykumar.com இருந்து லைஃப் ஸ்டைல் டிசைன் இதை பற்றி தான் நாம இந்த எல்ஜே ஷோவில் பேச போகிறோம். நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்தே ஒரு கனவு இருக்கும். என்னோட லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கணும், என்னோட ஹெல்த் இப்படி இருக்கணும், என்னோட வெல்த் இப்படி இருக்கணும், என்னோட ரிலேஷன்ஷிப் இப்படி இருக்கணும், என்னோட பர்சனல் ஹாப்பினஸ் இப்படி இருக்கணும். இந்த மாதிரி நம்ம ஒரு டைம்லேயும் நம்ம கனவுகள் கண்டுகிட்டே இருப்போம் இல்லையா? ஒரு டீனேஜில் இருக்கும்போது நம்ம ரிலேஷன்ஷிப் பற்றி நிறைய யோசிப்போம். யங்ஸ்டராக இருக்கும்போது சும்மா நம்மளோட சூப்பர்மேன் கனவுகள்லாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 20லேருந்து 30 இல்லை 25லேருந்து ஒரு 40 வரைக்கும் வந்து வெல்த் பற்றின நிறைய கனவுகள் இருக்கும். நம்ம இது சேர்க்கணும், ஃபினான்ஷியலாக நம்ம நிறைய ட்ரீம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பர்சனல் ஹாப்பினஸ் ஒரு 50க்கு அப்புறமே வந்துடும். ஓகே, நான் பர்சனலாக இன்னும் என்னோட கடமைகள்லாம் நான் முடிச்சுட்டேன், நான் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டேன், இப்போ என்னோட பர்சனல் ஹாப்பினஸில் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த பாதையை நோக்கி போகிறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி ஓடுற மாதிரி இருக்குது. அதனால தான் திரும்பி பார்க்கும்போது ஐயோ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிட்டே போயிட்டுருக்கோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வருதோ என்னமோ. அதனால் நான் என்னோட ஃபோக்கஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பியர்ஸில் ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப், ஹாப்பினஸ் அண்ட் என்னோட பர்சனல் ட்ரீம்ஸ், இந்த சூப்பர்மேன் ட்ரீம்ஸ் இல்லை சூப்பர் உமன் ட்ரீம்ஸ், இந்த சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம கண்ட கனவுகள், அது எல்லாத்தையுமே வந்து நான் சைட் பை சைடாக நிறைவேற்றிட்டே போனால் இன்னும் ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும்ல என்னோட லைஃப். இன்னும் அந்த லைஃப் ஸ்டைல் அப்படின்றதுக்கு ஒரு நிறைவு கிடைக்கும், அது இன்னும் மெருகேறி இருக்கும், அது வந்து போயிட்டே இருக்கும். அதுக்கு வந்து இங்கே தான் இது ஒரு முற்றுப்புள்ளி ஆகுது. கல்யாணம் ஆயிடுச்சா அவ்வளோதான், ரிலேஷன்ஷிப் கோல்ஸ் முடிஞ்சு போச்சு, வீடு கட்டினா கார் வாங்கிட்டேன்னா அவ்வளோதான், என்னோட வெல்த் கோல்ஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இல்லாமல் ஏன்னா அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப யங்காகவே இருக்கும்போது நிறைய விஷயங்களை சாதிப்பீங்க, நிறைய விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, நிறைய பேரை பார்ப்பீங்க, நிறைய விஷயங்களை கற்றுப்பீங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக ஒரு 80-90 வயசில் நம்ம லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் இவ்வளோ விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி தோணும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ என்னோட லைஃப் ஸ்டைல் டிசைனுக்கு நான் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நான் ஃபர்ஸ்ட் பண்ணுறது கண்ணு மூடி என்னோட ட்ரீம்ஸை வந்து ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக விஷுவலைஸ் பண்ணுவேன். என்னை சுற்றி ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னாலும் நம்ம ஸ்கூல்லலாம் நிறைய டே ட்ரீம்லாம் பண்ணுவோம்ல, எதையோ ஒன்று யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்போம் படிக்காமல். ஏன்னா டே ட்ரீம் பண்ணுறது வந்து இப்போ ரீசெண்ட் ரிசர்ச் எதை படித்து அது வந்து நம்மளுக்கு நிறைய க்ரியேட்டிவிட்டி கொடுக்குது, அது ரொம்ப நல்லது அப்படின்றதும் நான் படித்தேன். பட் அதை ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுருக்கீங்க அப்படின்னா லாவண்யா சொல்லிட்டாங்க டே ட்ரீம் நல்லது அப்படின்றதுக்காக இதை யாரும் கோட் பண்ணக்கூடாது. ஸோ தட்ஸ் இட். இந்த டே ட்ரீம் அப்படின்றத தாண்டி நமக்கு ஏற்ற மாதிரி கண்ணாபின்னான்னு எந்த யோசனை வந்தாலும் நான் அதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்றது மாற்றி எனக்கு இந்த மாதிரி என்னோட லைஃப் இருக்க போகுது, அதில் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்றத ட்ரீம் பண்ணுறது தான் கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன். கரெக்டாக என்னோட கிரியேட்டிவ் விஷுவலைசேஷனில் நான் ரொம்ப 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 ஸ்ட்ராங் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். மேபி அதனால தான் நான் என்ன நினச்சாலும் அதை வந்து என் கண்ணு முன்னாடி நான் பார்க்க முடியுது. அது என்னோட எல்ஜே அகாடமியாக இருக்கட்டும், நாங்கள் வந்து ஒரு ஆன்லைன் ஸ்கூல் வேணும், நமக்குன்னு ஒரு அகாடமியாக வேணும், அப்போ வந்து அது ஆன்லைன் ஸ்கூல்லாம் டிசைன் பண்ணல, நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு அகாடமி இருக்கணும் அப்படின்றதுனா ஒரு பெரிய ட்ரீமாகவே இருந்தது. அது வந்து கொஞ்சம் காலம் தள்ளி நடந்தாலுமே அது என்னோட லைஃப் ஸ்டைல் ட்ரீமாக ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்னோட ஏஜுக்கு கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நடக்கிற மாதிரி நான் ஒரு ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி என்னோட ட்ராவல் ட்ரீம்ஸ், அதே மாதிரி ஃபினான்ஷியல் ட்ரீம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சட்டுன்னு நடக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பவர்ஃபுல் வந்து கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்லாம் ஓகே இந்த டயத்துக்கு நான் என்னோட கிரியேட்டிவ் விஷுவலைசேஷனுக்கு டைம் கொடுக்க போகிறேன் அப்படின்றத மாதிரி. எப்படி ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம வந்து ஒரு பெயிண்டராக ஆகணும் அப்படின்னா காலையில் ஒரு 6லேருந்து 7 வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், ஈவினிங் வந்து ஒரு 6லேருந்து 7 வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெடிக்கேட்டடாக உட்காருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு யூ பிகம் தட் இல்லை. அது வந்து நீங்கள் தனியாக உட்காரணும்னு இல்லை, நீங்கள் உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, பக்கத்துலேயே ஒரு நாப்கின் இருந்ததுன்னா அப்படியே நீங்கள் பெயிண்ட் பண்ணுவீங்க, இல்லை ஏதோ ஒரு டூடில் பண்ணுவீங்க, ஏதோ வரைவீங்க. உங்களோட உங்களோட ஒர்க் என்விரான்மெண்ட்டே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஆர்டிஸ்டிக்கலாக மாற்றுவீங்க. உங்களோட லைஃபே அப்படியே அந்த ஒரு ஆர்டிஸ்டிக்கல் ஜேர்னியில் ட்ராவல் ஆகும். அந்த 24 மணி நேரத்தையும் நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டாகவே கவர் பண்ணுவீங்க. உங்களுக்கு காலையிலேருந்து 6லேருந்து 7, ஈவினிங் வந்து 6-7 அப்படின்றதுலாம் தேவையில்லை. நீங்கள் அப்படியே நீங்களாகவே இருப்பீங்க, நீங்களாகவே வாழ்வீங்க. ஐ திங்க் இப்போ கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன்றது எனக்கு அப்படி தான் ஆயிடுச்சு அப்படின்றது பார்க்குறேன். ஓவர பீரியட் ஆஃப் டைம் என்னோட ப்ராக்டிஸால் ரொம்ப டெடிக்கேட்டடாக இந்த கிரியேட்டிவ் விஷுவலைசேஷனை ஃபாலோ பண்ணதால் இப்போ வந்து நான் தனியாக உட்காந்துருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நான் ஒரு விஷயத்தை அப்படி யோசிக்கிற கண்ணு மூடி, அது ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம், அது ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், இது ஒரு ஸ்டூடெண்ட் ஆஃபரிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு எல்ஜே ஷோ மாதிரியான ஒரு வீடியோவாக இருக்கலாம்,
இதை நான் பேச போகிறேன் அப்படின்றத நான் க்ரியேட்டிவாக விஷுவலைஸ் பண்ண முடியுது. என்னால் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக எல்லா சென்சஸையும் இன்வால்வ் பண்ணி என்னால் ஷேர் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைல் டிசைனுக்கு நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ட்ரீமை ரியலாக பார்க்குறதுக்கு, ட்ரீமை ரியாலிட்டியாக கொண்டு வரதுக்கு, உங்களோட ரியல் லைஃப்பில் அது எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு கண்டிப்பாக கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் ரொம்ப 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 அவசியம். அதோட பவரை நான் சொல்லி மாறாது. அதே மாதிரி அந்த ஃபீலிங்ஸை உள்ள அவ்வளோ திணிக்கிறது. ஓகே, அந்த திணிக்கிறதுன்றது ஓகே வாலண்டரியாக நம்ம வந்து ஃபீலிங்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து பெருசாக திணிக்க முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு பாசிட்டிவ் பர்சனாக இருக்கும்போது, ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்ஸோடு இருக்கும்போது, நான் இவன் நிறைய வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும், அந்த கிவராக மாறும்போது, இந்த கோ கெட்டர்லேருந்து எனக்கு வேணும்ன்ட்டு பிடுங்குற மனநிலையிலேருந்து நிறைய கொடுக்குற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வரும்போது கண்டிப்பாக அந்த சேஞ்சை நீங்கள் நல்லாவே பார்க்க முடியும். உங்களோட கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் ப்ராக்டிஸில் அதிக அளவுக்கு ஃபீலிங்ஸை இன்கார்பரேட் பண்ணுங்க. அந்த ஃபீலிங்ஸ் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பாசிட்டிவான மனிதராக இருக்கணும். பாசிட்டிவ் ஆட்டிடியூட் காமிப்பா அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவாக இருந்தால் தான் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வரும் இல்லையா? இல்லைன்னா நெகட்டிவ் ஆட்டிடியூட் தான் வரும். அதனால நீங்கள் உங்களை மாற்றிக்கும் போது தான், உங்களோட மனநிலையில் அதிக அளவுக்கு ஒர்க் பண்ண தான் கண்டிப்பாக இந்த ஃபீலிங்ஸை இன்கார்பரேட் பண்ணுறதும் அதிக அளவுக்கு நடக்கும். உங்களோட லைஃப் ஸ்டைல் டிசைன் அப்படின்னு வரும்போது இப்போ இருக்கிற நீங்கள் உங்களோட ஃபியூச்சரில் கண்ட கனவுகள், கரெக்டாக நம்ம எல்லாருக்குமே கனவுகள் இருக்குது. எனக்குலாம் எதுவும் கனவுகள் இல்லை அப்படின்னா போய் சொல்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு சின்னதோ பெருசோ ஏதோ ஒரு கனவு நீங்கள் கண்டுட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா அந்த ப்ராக்ரஸ் அப்படின்றத நோக்கி தான் நம்மளோட மூளை வந்து அடுத்த வேலைக்கு போயிட்டே இருக்குது. இப்போவும் வந்து லஞ்ச் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு டின்னர் பற்றி யோசிப்பீங்க. இல்லை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம யோசிக்க மாட்டோம் இல்லையா? ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்படி தான், இந்த ப்ராக்ரஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அதை நோக்கி தான் நம்ம போயிட்டே இருக்கோம். ஸோ அந்த ப்ராக்ரஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் உங்களோட வாழ்க்கைக்கு இது வேணும் அப்படின்ற அந்த ஒரு கிளாரிட்டியை நீங்கள் கொடுக்கறதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அதை ரைட்டிங்கில் போடுறீங்களோ அந்த அளவுக்கு அதோட பவர் ரொம்ப ரொம்ப அதிகமாகுது. ஐ திங்க் என்னோட கிரியேட்டிவ் விஷுவலைசேஷனையும் தாண்டி இல்லை, ஒரு கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் இன்னும் நல்லா வர்றதுக்கு என்னோட எழுதும் திறன் காரணமாக இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். நான் நிறைய ஜேர்னல் எழுதுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எல்ஜே ஷோவுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டீட்டெயில்டான ரைட்டப் இருக்குது. ஆனால் அதை நான் ரொம்ப பார்த்துலாம் ஒன்றும் பேசலை. எனக்கு ஒரு ஓரியோ தெரியும் அப்படின்னாலும் இதில் எழுதாமையும் நான் பேச முடியும். ஏன்னா என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் கரெக்டாக உங்ககிட்ட கன்வர்ஸாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக ஏன்னா இதை பார்க்கவே இல்லை, இது எழுதியும் இருக்க வேண்டாம், ஆனாலும் நான் எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த எழுதுகிற ப்ராசஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகேவா? அது ஒரு இந்த ஒரு எல்ஜே ஷோ இதை எடுக்கணும், கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், ஐயோ தலைவலி திராப அப்படி கிடையாது. ஐ லவ் டு டூ திஸ். ஸோ எப்போ உங்களோட ஒர்க் அப்படின்றது அந்த ஒரு லவ்வாக மாறுதோ கண்டிப்பாக உங்களோட அந்த ஃபீலிங்ஸ் அதில் நீங்கள் அதிக அளவுக்கு இன்கார்பரேட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக அதோட ரிசல்ட்டும் வந்து உங்களுக்கு பன்மடங்கு கிடைக்கும். நான் அப்படியே கொஞ்சம் டைவர்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரைட்டிங்கை அதிக அளவுக்கு கொடுங்க. உங்களோட ட்ரீம்ஸை என்னெல்லாம் நீங்கள் கனவு கண்டு வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வந்து எழுதுங்க. ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக எழுதுங்க. யாரும் என்னோட கனவுகளை படிச்சிடக்கூடாது, யாருக்கும் அது போயிடக்கூடாது. என்னோட ஜேர்னலில் எழுதி வச்சேன்னா எனக்கு ப்ரைவசி கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா டிஜிட்டல் டாக்குமெண்ட்டுக்கு போங்க. ஓகே, இப்போ நம்ம எல்லாருக்கிட்டையும் க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்குது. கரெக்டாக நம்ம என்ன வேணும்னாலும் டக்குன்னு அதில் அப்டேட் பண்ணிவிட்டு க்ளவுடில் போட்டுவிட்டு ஒரு பாஸ்வேர்டை போட்டு மூடி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ உங்களோட நோட்ஸை அதிக அளவுக்கு நீங்கள் மொபைல் ஃபோனில் எடுக்கிறீங்களோ, இல்லை உங்களோட நோட் புக்கில் எடுக்கிறீங்களோ, இல்லை லேப்டாப்பில் டைப் பண்ணுறாலோ, நீங்கள் எப்படி இருந்தாலுமே அதிக அளவுக்கு இந்த ரைட்டிங்கை இன்கார்பரேட் பண்ணுங்கள். நான் வந்து பென் அண்ட் பேப்பரில் எழுதுறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப சோல்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுவேன். அது ஏதோ ஒரு க்ரியேட்டிவ் தெராப்டிக்காக இருக்கும், எனக்கு ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும். அந்த ஃபீலிங்கே வந்து இன்னும் அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆக்டிவிட்டி தான் எனக்கு எழுதுறதே. ஸோ அதிக அளவுக்கு உங்களோட ட்ரீம்ஸை எழுதுறது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதிக அளவுக்கு எழுதிட்டே இருங்க. உங்கள் மனசில் என்னெல்லாம் தோணுதோ, என்னெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, என்னெல்லாம் உங்களுக்கு வந்து என்ன ட்ரீமாக இருக்கட்டும், ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப், ஹாப்பினஸ், இந்த 4 பில்லர்ஸ் ஆஃப் லைஃப்ல என்ன உங்களோட ட்ரீம்ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு டீட்டெயில்டாக ஸ்கிரிப்ட் பண்ணுறீங்களோ. நிறைய பேர் இந்த ஸ்கிரிப்டிங் இது அதுன்ற வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க, பட் எழுதுறது அவ்வளோதான். ஓகே, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க கூடாது திங்ஸை. கீப் இட் சிம்பிள். எழுதுங்க. எந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு அதோட பவரை, அதோட மேஜிக்கை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நான் உங்களோட மனசுக்குள்ளே ஓடுற பிக்சர், அதாவது உங்களோட மூவி, மனசுக்குள்ளே ஓடுற மூவி கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் பற்றி பேசினேன். அதுக்கப்புறம் அது ஸ்கிரிப்டிங் இல்லை ரைட்டிங் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பற்றி பேசினேன். இன்னொன்று வந்து இமேஜஸ்.
வா, என்னோட விஷன் போர்டு இருக்கு. அந்த விஷன் போர்டை நான் உங்ககிட்ட காமிக்க மாட்டேன், இந்த யூடியூப் கம்யூனிட்டி காமிக்க மாட்டேன். ஆனால் என்னோட மாஸ்டர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா இங்கே நான் வந்து ஒரு திரைமறைவு எதுவுமே போட முடியாது. யார் வேணா பார்க்கலாம், யார் வேணா கமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ரொம்ப பர்சனலான விஷயம், அது எல்லாருக்குமே போகக்கூடாது. எப்படி நீங்கள் ஜேர்னலுக்கு ஐயோ யாராவது பார்த்துருவாங்களோ அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த மாதிரி தான் இன்னும் இது ஒரு பர்சனலான விஷயம், எல்லாருக்குமே எல்லாம் போகக்கூடாது. என்னோட அந்த டசன்ஸ் ஆஃப் பீப்புள் அந்த மைண்ட் செட் கோச்சிங்க்கு ஆரம்பமுள்ள ஆட்கள் கிட்ட மட்டும்தான் என்னோட மைண்ட் செட்டை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் என்னோட விஷன் போர்டை நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களோட விஷன் போர்டு நீங்கள் உங்களோட நோட் புக்லேயும் உங்களுக்கு பிடிச்ச பேப்பர்ஸ் எல்லாம் கட் பண்ணி நீங்கள் உங்களோட ஐடியல் லைஃப் ஸ்டைல் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். விஷன் போர்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்றதெல்லாம் நான் மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1ல் ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன், சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங், பாசிட்டிவ் திங்கிங், கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இருக்க வேண்டிய இடம் வந்து மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1 அப்படின்றது பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1. ஸோ கண்டிப்பாக பிக்சர்ஸ் வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல். என்னோட விஷன் போர்டு நான் க்ரியேட் பண்ணி 9-10 வருஷம் ஆக போகுது இப்போது. ஆனால் காலைல தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலி, இந்த விஷன் போர்டு நம்மக்கிட்ட இன்னொரு 10 வருஷம் இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்து அப்புறம் ஏதாவது மாற்றணும்னா மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளோ அளவுக்கு எமோஷ்னலாக நான் கனெக்டடாக இருக்கேன் இந்த விஷன் போர்டு கூட. ஸோ அதுவும் ஒன்று இருக்குது. விஷன் போர்டும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். விஷன் போர்டு இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் ப்ரைவசி ரீசன்ஸ்க்காக நீங்கள் உங்களோட ஜேர்னலில் கூட அந்த இமேஜஸ் எல்லாம், உங்களோட லைஃப் ஸ்டைல் டிசைன் இமேஜஸ்லாம் ஒட்டி வைக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட லைஃப் ஸ்டைல் டிசைனில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியரிங் யோர் பிளாக்ஸ். நம்ம எல்லாருக்குமே மென்டல் பிளாக்ஸ், மனத்தடைகள் நிறைய இருக்குது. ஓகே, நம்ம வந்து ஒரு சூப்பரான ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் நம்ம வந்து மனசில் ஓடுறதெல்லாம், இவன் இப்படி பண்ணிட்டான், ஏன்னா இவன் அப்படி பண்ணிட்டான், என்னை இப்படி சந்தேகப்பட்டுட்டான், இல்லை நான் இவனை சந்தேகப்படுறேன், இவன் வந்து சரியான ஆள் செக் அப்படின்ற மாதிரியே நீங்கள் வார்த்தைகளை உபயோகிச்சுட்டே அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெளியே சொல்லல அப்படின்னா கூட உங்கள் மனசுக்குள்ள கண்டிப்பாக அதை தான் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த வேலையெல்லாம் பார்க்காம உங்களுக்கு ஐடியல் ரிலேஷன்ஷிப் ஒன்று வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் உண்மையாக அதை எதிர்பார்க்க ஆரம்பிக்கணும். அதுக்கு உங்களோட மென்டல் பிளாக்ஸ்லாம் நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணணும். நான் அது கூட நிறைய ஃப்ரீயாக வீடியோஸ் போட்டிருக்கேன் லிமிட்டிங் பிலீவ்ஸ் பற்றிலாம். ஸோ கண்டிப்பாக லாவண்யா ஜெயக்குமார் லிமிட்டிங் பிலீவ்ஸ்னு சும்மா யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வரும். ஆனால் உங்களுக்கு ப்ராப்பரான மென்டல் கோச்சிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1 நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி லிமிட்டிங் பிலீவ் நம்ம எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. வெல்த்தில் இருக்குது, முக்கியமாக வெல்த். ஓகே, ஏன்னா நம்ம வந்து கல்வி முறை வந்து நம்ம வெல்தியாக ஆகிறதுக்காக உருவாக்கப்பட்ட கல்வி முறை கிடையாது. அதனால தான் வந்து மணி அப்படின்ற கான்செப்டே வந்து நிறைய பேர் அவங்களுக்கு அந்த மணி இன்டெலிஜென்ஸே சுத்தமாக கிடையாது. காசு அப்படின்னாலே தப்பு அப்படின்ற அதை ஒரு டூல். ஓகே, திருப்ளி இருக்குது, அதை நீங்கள் வந்து தப்பு அப்படின்னு பார்ப்பீங்க. அது திருப்ளி, அது வேலையை அது செய்யுது, அவ்வளோதான். ரிமோட் இருக்குது, அது வேலையை அது செய்யுது, அது ஒரு டூல், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் காசும் ஒரு டூல். அப்படி பார்க்கறதுக்கான மனநிலையை நானே உருவாக்கிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் அந்த மனநிலையை உருவாக்கிக்கிட்டதுக்கு அப்புறம் தான், அதாவது என்னோட தப்பான நிலையை மாற்றி கரெக்டாக நான் எது திங்க் பண்ணணுமோ அதை திங்க் பண்ண என்னை ட்ரெயின் பண்ணிக்கிட்டதால் தான் என்னால் பிஸ்னஸ் எல்லாம் கட்டமைக்க முடியுது, அதை பற்றி இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியுது அப்படின்றதையும் நான் நம்புகிறேன். ஸோ உங்களோட பிளாக்ஸ் எதுலலாம் இருக்குது, இல்லை எல்லாத்துலேயுமே இருக்குது அப்படின்னா எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது அவசியம். ஆனால் ஒரேடியாக நீங்கள் வந்து டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்துலேயும் ஒரேடியாக உட்காந்து ஒர்க் பண்ணணும், அதுக்காக வந்து நீங்கள் நிறைய மெனக்கெடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து லைஃப் ஒரு பெரிய ஜேர்னி, உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. ஓகே, ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா இன்றைக்கி மட்டும் ரொம்ப தீவிரத்தன்மையோடு காட்டிட்டு அடுத்த நாள் ஒரு வாரம் கழித்து மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடாமல் டெய்லி ஒரு சின்ன எஃபர்ட் அதில் போட்டிங்க அப்படின்னாலே ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். நீங்கள் இப்போ இருக்கிற நீங்களாக இருக்க மாட்டீங்க. உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த நீங்கள் மாறி இருக்கிறத கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ உங்களோட மன தடைகளை உடைக்கிறதுல அந்த லிமிட்டிங் பிலீவ்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுலையும் அதை ஓவர் கம் பண்ணுறதுலையும் நிறைய ஒர்க் பண்ணுங்கள். இதெல்லாம் என்னோட லைஃப் ஸ்டைல் டிசைன்கான டிப்ஸ். உங்களோட மென்டல் கோச்சிங்காக நான் உருவாக்கி இருக்கிறது தான் மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1ல் நம்ம 12 அமேசிங்கான ஒர்க் ஷாப், அமேசிங்கான புக் மென்டரிங் செஷன்ஸ் பார்த்தோம். ஸோ கம்ப்ளீட்டாக உங்களோட பாசிட்டிவ் திங்கிங்காக இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இன்டெப்த்தாக உங்களுக்கு கிடைக்கணும், சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங் பற்றிலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இருக்க வேண்டிய இடம் வந்து மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1. அதை முடிச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் மாஸ்டர் கிளாஸ் சீசன் 2 வருவீங்க. எஸ்கேப் ஆக முடியாது நீங்கள் என்கிட்ட இருந்து. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு மாஸ்டர் கிளாஸ் சீசன் 2மே. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். என்னதான் இன்டர்வியூ மாஸ்டரில் அவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் கிளாஸும் சைட் பை சைட் ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இன்னொரு எல்ஜே ஷோவில் நான் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் மனநிலையை, உங்களோட கனவுகளை அடையிறதுக்கு, உங்களோட ட்ரீம் லைஃப் ஸ்டைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னோட சப்போர்ட் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1 and 2ல இணைங்க. நான் உங்களை அங்கே பார்க்குறதுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன்.